Today's physical chemistry problem. அதாவது ஒரு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃப்ரம் 200 milligram of CO2 10 to the power of 21 molecules are removed. How many milligram and mole of CO2 are left? கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 200 milligram of CO2 இருக்குது. அதில் இருந்து நம்ம 10 to the power of 21 molecules of CO2 ரிமூவ் பண்ணிட்டா மீதி எவ்வளோ மில்லிகிராம் ஆஃப் CO2 அண்ட் மோல்ஸ் ஆஃப் CO2 இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு கிவன் மாஸ் ஆஃப் CO2, அதாவது கொடுக்கப்பட்டது கிவன் மாஸ் ஈக்குவல் டு 200 மில்லிகிராம். இது வந்து கிவன் மாஸ். இப்போ நம்மளுக்கு 1 mole ஆஃப் CO2 அப்படின்னா ஆவகாட்ரோ நம்பர் இருக்கும் 6.023 into 10 to the power of 23 ஈக்குவல் டு 44 grams. அதாவது CO2ஓட மாலிகுலர் மாஸ் இது. இப்போ நம்மளுக்கு அப்போ இந்த நம்பர்லேருந்து நம்ம ஒரு கன்வர்ஷன் 1 gram ஆஃப் CO2க்கு முதல்ல கண்டுபிடிக்கணும். 6.023 into 10 to the power of 23 CO2 ஈக்குவல் டு 44 gram. நம்மளுக்கு தேவை மாஸ் ஆஃப் 1 CO2, ஒரே ஒரு CO2 மாலிகுலுக்கு மட்டும் வெயிட் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், 44 grams டிவைட் பை ஆவகாட்ரோ நம்பர். ஸோ இது பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 7.31 இன்ட்டு 10 to the power of -23ன்னு கிடைக்கும். அதாவது மாஸ் ஆஃப் 1 CO2ஓட மாஸ் வந்து 7.31 10 to the power of -23. நம்மளுக்கு இது கிராம்ஸில் தானே இருந்தது, அப்போ இது கிராம்ஸில் தான் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா 10 to the power of 21 மாலிகுல்ஸோட வெயிட் தெரியணும். ஒரு CO2 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 10 to the power of 21 மாலிகுல்ஸ்க்கு 10 to the power of 21 CO2 ஈக்குவல் டு இந்த மாஸ் கூட 7.31 10 to the power of -23 into 10 to the power of 21. அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறது 7.31 into 10 to the power of -2 grams ஆர் இதை மில்லிகிராமில் மாற்றி எழுதலாம். 7.31 மில்லிகிராம். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு இதுதான் வந்து 10 to the power of 21 CO2 மாலிகுல்ஸோட வெயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கிவன் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய CO2, அதாவது லெஃப்ட் நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்க. ஆல்ரெடி நமக்கு கொடுத்தது 200 மில்லிகிராம், நம்ம ரிமூவ் பண்ணது 7.21 மில்லிகிராம். அப்போ மீதி இருக்கிறது ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 126.9 மில்லிகிராம். ஓகே, ஸோ இதுதான் வந்து மீதி இருக்கிறது. இப்போ நம்மளுக்கு இது வந்து ரிமைனிங் வெயிட், ரிமைனிங் CO2 வெயிட். அப்போ நம்மளுக்கு ரிமைனிங் CO2ஓட மோல் தெரியணும். அப்போ மோல் ஆஃப் CO2 லெஃப்ட் மீதி இருக்கிறது ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ். ஸோ நம்மளுக்கு மாஸ் வந்து 126.9 மில்லிகிராம் டிவைட் பை மோலார் மாஸ் வந்து 44. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு 2.88 into 10 to the power of -3 மோல். அப்போ நம்மளுக்கு கேட்டது ஆன்சர் வந்து கொஷின் நல்லா பாருங்கள். ஹவு மெனி கிராம் அண்ட் மோல் ஆஃப் CO2 ஆர் லெஃப்ட், மீதி இருக்கிறது. ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மோல்.
இது வந்து மாஸ். இது 2 தான் ஆன்சரு. ஓகே, தேங்க்ஸ்.